காலையில இருந்து ஒரே வேலை தான். எந்திக்கே பாத்திரத்தைக்கே வீடை தூக்க வாசலை தூக்க எப்பா வேலை நீண்டுகிட்டே போகுது. இந்த பாத்திரத்தை மட்டும் தேய்ச்சி போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா. சின்ன பொண்ணே, ஏன் சின்ன பொண்ணே? கூப்பிட்டுட்டாளா? ஒரு வேலை செஞ்சு முடிக்கணும்னா 10 தடவை கூப்பிட்டுருவா. வாய் ஒட்டு கிடக்கவே செய்யாது போல. நானே இப்பதான் வேலையை பூரா முடிச்சுட்டு போய் உட்காரலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள கூப்பிட்டாலா? இனி இவ என்ன வேலை வச்சிருக்காளோ தெரியலையே. சின்ன பொண்ணே, எத்தனை தடவை கூப்பிடுறேன்? காது செவிடாயிட்டா உனக்கு? இந்த வாரந்தே எத்தனை தடவை கூப்பிடுறேன்? என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கலான்னு பாரு. அதான் பாதம் முடிச்சு போய் அலைதா. என்னத்தே? ஆமா, உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டுடக்கேன்? ஒரு வார்த்தையில என்னன்னு கேட்க மாட்டியோ? இல்லத்தே, நான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன்னா அதான் சத்தமே கேட்கல. உங்க சத்தம் கேட்ட உடனே ஒடியாந்துட்டேன் தே. எது கூப்பிட்டியத்தே? காலையில ஒரு மாய சட்னி வச்சிருந்தியா, தேங்காய் சட்னின்னு. ஒரு தக்காளி சட்னி வைக்கலாம், இல்லாட்ட பொடினாலும் நான் வச்சு தின்னுக்கிடுவேன். தேங்காய் சட்னியை பரபரன்னு அரைச்சு தின்னுட்டு எனக்கு ஒரு மாதிரி நெஞ்ச கடிச்சிட்டு வருது. ஒரு காப்பி போட்டு கொண்டாப்போ. ஏத்தே, நானும் அதுதான் சாப்பிட்டேன். எனக்கு ஒன்றும் செய்யலையே. வா வயசுனா ஏன் வயசு நினைச்சிருப்பேன் நானும் நீ ஒன்னா. ஒரு காப்பி போட்டு கொடுக்க உனக்கு இவ்வளவு கேள்வியா? நானும் என் மாமியாருக்கு எப்படி பறந்து பறந்து வேலை பார்ப்பேன் தெரியுமா? எல்லுனா என்னையா வந்து நிப்பேன். உதர் அசைமுன்னா உள்ளங்கால் அசையும் எனக்கு. ஏத்தே, நீங்களே உங்க மாமியார் பேச்ச கேட்காம தான் இருந்திருக்கிய. பிற என்னைய சொல்லிய? மாமியார் பேச்ச கேட்காம இருந்தானா? என்ன கிறுக்கு மாதிரி உளர்தே? ஆமத்தே, எள்ளு கட்ட நீங்க எள்ளு தானே கொண்டு வந்து கொடுக்கணும். எதுக்கு என்னைய கொண்டு வந்து கொடுத்திய? இங்க புத்திசாலித்தனமா பேசாம ஏதாவது கிறுக்கு மாதிரி உளறிட்டு கிடக்காத. சொன்னதை செய், போய் காப்பி போட்டு கொண்டாப்பா. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல போட்டு கொண்டு வந்துருந்தே. பாத்திரம் முட்டுக்கான கிடக்கு, தேய்ச்சி போட்டு செத்த ரெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள காப்பியை போட்டு டீயை போட்டுட்டான். கேட்டா எள்ளு புல்லுன்னுகிட்டு கிடக்கா. வந்து வாச்சிருக்கா பேரு நமக்குன்னு. மர்மலா, அங்க என்ன சத்தம்? சும்மா பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் தே. நிம்மதியா புலம்ப கூட நீதான் கிடையாது இந்த வீட்டுல. என்னத்தையாவது முணுமுணுத்துக்கிட்டு இருப்பா. நம்ம கேட்டுட்டா ஒண்ணுமே சொல்லலன்றுவா. பாட்டு படிக்கலாம் பாட்டு. வெள்ளத்தாயி, நீ எப்போ வந்த? வா வந்து இரு. இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல. ஏன் டீ என்னங்கனே இரு. ஏ சின்ன பொண்ணே, என்ன தேர்ந்த வாரேன். ஏன் வெள்ளத்தாயத்தை வந்திருக்கா? அவளுக்கு சேர்த்து காப்பி போடு. ஏக்கா, அதெல்லாம் வேண்டாம்க்கா. நான் வேற ஒரு விஷயம் உன்னை பார்க்க வந்தேன். ஏன் டீ 2 மணி காப்பியில் என்ன இருப்பது? குடிச்சிட்டு போ. அதுக்கு இல்லக்கா, நானே ஒரு ரூபா விஷயமா வந்தேன். என்ன ரூபா வெள்ளத்தாயி? ஏக்கா, இன்னைக்கு குழு கட்டணும், 1000 ரூபா வேணும். வீட்டில் பார்த்தா இல்லை. சரி, வாண்ட் எதுவும் இருக்குமான்னு தான் கேட்டு போமான்னு வந்தேன். அப்படியா? 1000 ரூபாயா வேணும்? ஆமாக்கா, இன்னும் 2-3 நாளில் என் மகன் சம்பளம் கொண்டு வந்துருவான். அந்தானே தரேன் என்ன? ஆமா, நீ தரமாட்டேன்னா நான் யோசிக்கேன். நீ எப்படினாலும் தந்துடுவேன். 1000 ரூபா இங்கேயே என்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அவக்காரி இப்போ வந்தா பத்தியா? அவட்ட இப்போ தான் ஒரு 2000 ரூபா கொடுத்து அனுப்புனேன். இருக்கான்னு ஒரு 8 பார்த்துட்டு வரேன் என்ன? இருந்தா தாக்கா, இல்லைன்னா பரவாயில்ல. சரி, நான் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சித்தங்கனை இரு என்ன? சரிக்கா. அக்கா உள்ள போயிருக்காமா? சரி, நீங்க எடுத்துக்கோங்க தே. வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ கேட்டதே போதும். ஏன் தே, உங்களுக்கு சேத்தம் போட்டிருக்கேன், வாங்கிக்கோங்க. உட்கார்ந்து குடிங்க தே. இருக்கட்டுமா, பரவாயில்ல. வீட்டுல கோமதிக்கா என்ன செய்தா தே? 70 80 வெள்ளத்தாயி. அக்கா, என்ன இதுல 1000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கோ. சரிக்கா. மாமியார் கிளம்பி வரவோ பரவலுக்குலாம் ரூபா வட்டி கொடுக்கா. நம்ம கேட்ட ஒரு 5 சா தரமாட்டா. கேட்டா என்கிட்ட ரூபாயே இல்லைன்னு ரூபா. மவங்காரன் எனக்கு துட்டே கண்ணுல காட்டலன்னு ரூபா. அப்புறம் எப்படி இப்படி கட்டுக்கட்டா ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்காளோ தெரிய மாட்டுக்கு. இதை கேட்கணும் வாயை திறந்தேன். நான் என்னையோட செத்தேன். அண்ணா வரத்து வந்துருவா. என்ன செஞ்சுட்டு போறா நமக்கு இருக்கு. என்னாலும் உனக்கு தான் சிரமம் என்னக்கா? கேட்ட உடனே இருந்த பூரா கொண்டு வந்துட்டேன். உனக்கு செலவுக்கு இருக்கோ என்னமோ தெரியல. அப்படி என்ன சிரமத்தை கொடுத்துட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்கிட்டு போய் குழுவுக்கு கட்டு என்ன? காப்பியே வச்சுக்கிட்டே இருக்க, ஆறிட போது குடி. சரிக்கா. மரமோல, எனக்கு கொஞ்சம் காப்பி கொடு. என்ன தாரம் தே. சரி, நீ போய் அடிப்படையில் வேலையை பருப்புவா. சரி தே. காலையில இட்லி வச்சு சட்னி வச்சு வேலை முடிஞ்சது. இனி மத்தியானம் என்ன செய்யணும் யோசிக்கணும். உலகத்துல எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த என்ன குழம்பு வைக்கலாம்ங்க பிரச்சனை என்னைத்தான் தீருமோ தெரியாது. இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க, நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும் புலம்பிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. மாமியார் கிட்ட கேட்டா அவ ஒரு லிஸ்டே சொல்லுவா. அந்த குழம்பு வை, இந்த பொரியலை வை, இந்த அவியலை வைன்னு. அதுக்கு நம்மளே என்னத்தையா செஞ்சுட்டு போயிடலாம். யார் போன் போடுதான்? ஹலோ, யாரு? ஆமா, அதை எங்க அத்தையிட்டே சொல்லிட வேண்டியதானே. எதுக்கு எனக்கு போன் போட்டிய? சரி, நான் சொல்லிடுதேன். எத்தே. என்ன சின்ன பொண்ணு? ஆமா, மல்லிகா குழுல லோன் எடுத்திருக்கலாமே. அவா குழுல லோன் எடுத்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்? யாத்தே, நான் இதுல இருந்து ரூபாய் எடுத்து என் மவளுக்குலாம் கொடுத்துருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சா இவ ஆடாடுன்னு ஆடிடுவாளே. கிளவி இதுக்கு இவ்வளவு சக்காவுதா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா மருமலை? உனக்கு யார் சொன்னா? மல்லிகாக்கா தான் இப்ப எனக்கு போன் பண்ணி சொன்னாவ. அறிவு கட்டவா. நான் என் மருமலுக்கு தெரியாம தான் குழுல லோன் எடுக்கன்னு சொல்லவும் செஞ்சிருக்கேன். அப்படி இருந்து இவளுக்கு போன் அடிச்சு சொல்லியிருக்காளே. அப்படியா? என்ன சொன்னா மருமலை? இன்னைக்கு குழு இருக்கான். உங்களுக்கு போன் அடிச்சுட்டே இருந்தாலும் உங்க போன் சுவிச் ஆஃப்னு வருதான். அதான் எனக்கு போன் அடிச்சிருக்கா. ஆமா, குழு எடுத்து என்ன செஞ்சியா? என்னையும் தரல, என் வீட்டுக்கார்ட்டையும் கொடுக்கல. யாருக்கு குழு எடுத்து கொடுத்துருக்கியா? என்னமோ வாரம் 1000 ரூபாய் கட்டணுமா? போன வாரத்தோட குழு முடிஞ்சிட்டுன்னா சொன்னா. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். குழுவுல லோன் எடுத்து என்ன செஞ்சியா? என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்தியலோ? அவர் என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே. ஐயோ, நோண்ட ஆரம்பிச்சிட்டாலே. இனி வாயை மூட மாட்டாளா? இவட்ட என்னன்னு வாயை அடைக்கன்னு தெரியலையே. ஏதாவது சொல்லிதான் சமாளிக்கணும்.
இப்போ உனக்கு என்ன தெரியணும்? என் அவனுக்கு எனக்கும் 1000 இருக்கும். அவன் தான் நீ லோன் எடுக்க சொன்னான். எடுத்து கூட வேலை பார்க்க ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு சொன்னான். உன்கிட்ட சொன்னா நீ ஏசுவியான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான். அப்படியா? அப்படின்னா அந்த ஆளு என்கிட்ட சொல்லாம இருந்தா தப்பு தானே? வரட்டும், அவர்கிட்ட கேட்க இன்னைக்கு. யாத்தே இவ போன் போட்டு கேட்க நேரம் அந்த முட்டை போய் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா கதை கந்தலாயிருமே. வரத்தா வந்துருவாளா? என்ன செய்ய போறோம்னு தெரியலையே கடவுளே. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல குழு அடைக்கிறதுக்கு வழி இல்லையே. இவகிட்டே யார்ட்டையா வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவோமா? சின்ன பொண்ணு என்னத்தே? வாங்கிட்டே ஏதாவது ஒரு 1000 ரூபா இருக்குமா? என்கிட்ட என்னைக்கு தான் நீங்க ரூபா கொடுக்க விட்டுருக்கீங்க? 5 பைசா என் கையில இல்லாத அளவுக்கு தான் அவனுக்கு சொல்லி கொடுத்து வச்சிருக்கீல. அப்புறம் எப்படி என்கிட்ட தருவாரு? வாங்கிட்டே இல்லாட்டாலும் உன் கூட்டாளி எவட்டையாவது வாங்கி தரையா சின்ன பொண்ணு? நான் 2-3 நாள் தந்துருவேன். வெள்ளத்தான் இருக்கா பாரு, இன்னும் 2 நாள்ல கொண்டு வந்து அந்த 1000 ரூபாய் கொடுத்துருவா. உடனே நான் உன் கையில கொடுத்துருந்தேன் சின்ன பொண்ணு. யார்ட்டையா போய் வாங்கிட்டு வாயே. குழுவில் லோன் எடுத்து என் வீட்டுக்காரர் கொடுத்தாலா இல்லை அவன் அவளுக்கு ஏற்றி விட்டாலான்னு தெரியல. அதே டவுட்ல இருக்கு. ஆனா அவ வார குழு கட்டுறதுக்கு மட்டும் நாங்கள் ரூபாயை கலெக்ட் பண்ணி கொடுக்கணுமா? சரி, என்ன செய்ய, வயசான காலத்துல கேட்கா, நம்மளால முடிஞ்சா வாங்கி கொடுப்போம். ஏத்தே என்கிட்ட கிடையாது. நான் வேணா சாந்தி அக்கா கோமதி அக்காட்டெல்லாம் கேட்டு பார்க்கேன். தந்தவனா கொண்டாறேன், இல்லைன்னா இல்லைதான். சரி மருமலை, கொஞ்சம் சீக்கிரமா. என்ன எப்பவும் போய் கதை பேசிட்டு நிக்க மாதிரி இப்பவும் நின்னுறாத மருமலை. அது சரி, இவ்வளோ நேரம் சின்ன பொண்ணு இங்கே வா அதை செய் இதை செய்யணும் ஆர்டர் போட்டிருந்தா, இப்போ பணம் வாங்கிட்டு வர போறோன்னே மருமலை தாங்குதான். பணம்னா பணம் கூட வாய்ப்பிழக்கணும் சும்மாவா சொல்லி வச்சாவோ? சரி தே, நான் போய் வாங்கிட்டு வரேன். பார்த்து போயிட்டோம் மருமலை. என்ன அவர் வாட்டுக்கு எந்தாரு பழத்தச்சாரு தின்னாரு உட்காந்தே தூங்கிட்டு கிடக்காரு. சரி, நாளாச்சும் சம்பளம் போட்டானா போடலையான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேக்காரு. கோயில் கூட வேற வருது. ஒரு 2 சேலை எடுத்தா அன்னைக்கு உடுத்திக்கிட்டதுக்கு நல்லா இருக்குமேனு பார்க்கேன். எனக்கு எடுக்கணும்னு தெரிஞ்சதும் ஆடாருன்னு அடிவார். அந்த பிள்ளைய வச்சுதான் ஏதாவது சொல்லி பார்க்கணும். இந்த வாரேன். மக்களே, இன்னும் சாப்பிட்டு இருந்துக்கலையா? ஆமாம்மா. சரி, வந்து சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் வாயே. என்னம்மா? தட்டை கீழே வச்சுட்டு எந்திரிச்சு வா மக்களே. மக்களே, அம்மா என்ன சொல்லுன்னா அது அப்படியே அப்பா கிட்ட போய் சொல்லணும். என்ன? சரிம்மா. எப்பா என்கிட்ட இருந்த புது ட்ரெஸ் பூரா கிழிஞ்சு போச்சு. என்னை கடை கூட்டு போய் புதுசா ட்ரெஸ் எடுத்து தாப்பான்னு கேளு, சரியா? சரிம்மா. என் தங்க பிள்ளை, நீ மட்டும் கரெக்டா கேட்டுட்டேன்னு வையேன். அம்மா உனக்கு சாயங்காலம் கடை கூட்டு போய் புது ட்ரெஸ்ஸா எடுத்து தந்துட்டு சாக்லேட் வாங்கி தரேன், சரியா? சரிம்மா. வா போ. வேணுமா? அப்பாவை எழுப்பி கேளுமா. அப்பா, நம்ம இங்க இருந்தா நம்ம தான் சொல்லி கொடுத்தோம்னு கண்டுபிடிச்சிடாரு. நம்ம உள்ள போய் இருந்துக்கிடுவோம். அப்பா எந்திரிப்பா. என்ன மக்களே, பள்ளிடம் போலியா? நேராயிட்ட? போனோம்ப்பா, மணி 8:30 தான் ஆகுது. 9 மணி தான் பள்ளிடம் போனோம். அப்படியா? சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன்ப்பா. எப்பா என் ட்ரெஸ் எல்லாமே கிழிஞ்சு போயிட்டான்ப்பா. எனக்கு புதுசா நிறைய ட்ரெஸ் எடுத்து தருவியாப்பா? அட கிறுக்கு பேவுல, நான் கேட்ட மாதிரி அப்படியே ஒப்பிச்சிருச்சே. இந்த மப்பளர் மட்டும் கண்டுபிடிச்சிருவாரே. நீ கேட்கத பார்த்தா நீயா கேட்க மாதிரி தெரியலையே முக்கா. யாரும் சொல்ல சொன்னவளோ நீ எப்படி? ஆமாப்பா, அம்மா தான் போய் அப்பா கிட்ட இப்படி சொல்லுன்னு சொன்னா. இப்படி வந்து சொன்னோம்னா எனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிருக்காப்பா. ஐயோ, ஒண்ணு விடாம அத்தனையும் ஒப்பிச்சுடுதே. இந்த ஆளு இன்னைக்கு வச்சு பார்க்க மாட்டாரே. வரத்தா வருவார் இப்போ. சரி மக்களே, சாக்லேட் தானே, அப்பா உனக்கு நிறைய வாங்கி தரேன். சரியாப்போ நேராயிட்டு பள்ளியிடம் போயிட்டு வரியா? அப்பா கொண்டு வந்து விட்டுட்டா நீயே போயிருவியாமா? வேண்டாப்பா, என் ஃப்ரெண்டு கவி கூட சேர்ந்து நானே போயிருவேன். போயிட்டு வரேன். சரி தங்கம், போயிட்டு வானே. பார்த்து ரோட்ல ஓரமா போயிட்டு ஓரமா வரணும். என்ன? சரிப்பா. ஐயோ, இப்ப அடுத்து நம்மள தான் கூப்பிடுவாரு. ஆளே இல்லாத மாதிரி எங்கேயாவது ஓடிடுவோம். எவ்வளவு திமிர் இருந்தா பிள்ளைக்கே பொய் சொல்ல கத்து கொடுப்பா. இவளையெல்லாம் வச்சு பார்க்கதே தப்பு. சாந்தி, சாந்தி. ஐயோ, கூப்பிடுதாரே, நான் என்ன செய்வேன்? நான் வாரேங்க. என்னங்க? ஆமா, பிள்ளைகிட்ட என்ன சொல்ல சொன்னா? ஒன்னும் சொல்லலங்க. மத்தியானம் சோற மிச்சம் வைக்காம சாப்பிட்டான்னு சொன்னேன். வேற ஒன்னும் சொல்லலையே. பொய் சொல்லாத. துணிமணி கிழிஞ்சு போச்சுன்னு அந்த பிள்ளைய விட்டு பொய் சொல்ல சொல்லியிருக்க. அப்பதானே உன்னை ஜவுளி கடைக்கு இழுத்துட்டு போவேன். போய் பல்ல காட்டிட்டு நல்ல 10 பட்டுச்சலையை தூக்கிட்டு வரலான்னு பாக்காதானே? நீ போய் பேசுறதே தப்பு. இதுல பிள்ளைக்கு வேற கத்து குடுக்கியோ? ஆமா, கத்து கொடுக்காத. அந்த அன்னைக்கு உங்க மாவா அப்படியே வந்து சொல்லிட்டால. அம்மா கடிதான் சொன்னான்னு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா. உங்களை மாதிரி தான் உங்க பிள்ளையும் இருக்கு. அம்மா, என் பிள்ளை என்ன மாதிரி இல்லாம போன உன்ன மாதிரி உங்க அப்பன மாதிரியா இருக்கும். இப்ப என்ன? நான் தான் சொல்ல சொன்னேன். எனக்கு ஒரு 2 சேலை எடுக்கணும், கடைக்கு போகணும்னு சொன்னா நீங்க ரூபா தரமாட்டியா? அதனால அந்த பிள்ளைய விட்டு சொல்ல சொன்னேன். இப்பதான் தெரிஞ்சு வச்சுல நேரடியாவே கேட்க. எனக்கு ரூபாய் தாங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துக்கிறேன். நீ ஒன்னும் வரேன்டா. ரூபாய் தரணுமா? என்னமோ கொடுத்து வச்ச எனக்கா கேக்கா? சம்பளம் வந்த உடனே உனக்கு சேலை துணிமணின்னு எடுக்கத்தான் சரியா இருக்கும். எவ்வளவு செலவு இருக்கு வீட்டுல, அதெல்லாம் யோசிக்கவே மாட்டியோ? செலவு எனக்கு தான் இல்லாம இருந்தது. போன தடவை உங்க தங்கச்சியோட நாத்தனாருக்கு நீங்க தான் டைம் மஞ்சளே செஞ்சியா. 2000 ரூபாய் முடிய வச்சுட்டு 10,000 ரூபாய் வரைக்கும் எடுத்து வச்சியா. மத்தவங்க சேர்ந்து ஓடி ஓடி செய்தியல்ல. ஒரு கெட்டின பொண்டாட்டிக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கல என்ன குறைஞ்சிட்டு போயிருதுன்னு கேட்கேன். அதெல்லாம் செய்ய வேண்டிய முறை, அதனால செய்றேன். உனக்கு அனாவசியமா செலவழி கேட்கலாம் என்னால முடியாது. ஆமா, முறை தங்கச்சிக்கு செய்தா முறை, தங்கச்சி நாத்தனாருக்கு செய்தா முறை. நல்லா உங்களை மிளகா அரைக்கல்வோ நீங்க அவளுக்கு மட்டும் செலவழிப்பிய. கெட்டின பொண்டாட்டிக்கு ஒரு சேலை எடுத்துறதுக்கு கசக்கு. கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு. ஆனா உன அக்காளுக்கு செய்யணும், தங்கச்சிக்கு செய்யணும், ஆத்தாளுக்கு செய்யணும். ஓடுதியில ஒளியா கெட்டின பொண்டாட்டிக்கு ஒரு நகை நட்டு சத்திருப்பேல அது வரைக்கும்.
இங்க பாரு, செய்ய வேண்டியதுக்கெல்லாம் செய்யாமலாம் இருக்க முடியாது, செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு நீ என்னத்த அழுதாலும் செய்யத்தான் செய்வேன். அதுக்காண்டி உனக்கு அனாவசியமா செலவழிக்கணும். இப்ப எங்க இருக்கு பணம் காய்க்க மரமா வச்சிருக்கேனா? ஏன் இதே பதில அக்கா தங்கச்சி வீட்டுகளுக்கு செய்யும் போது 10,000 ரூபாய் செய்ய வேண்டிய இடத்துல 30,000 ரூபாய் அழுது இல்ல? அப்ப சொல்ல வேண்டியதானே என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் செய்ய முடியும், பணம் காய்க்க மரம் ஒண்ணு என்கிட்ட இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு மட்டும் அள்ளி அள்ளி இறக்கிய. எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் சாந்தி. உன்கிட்ட கேட்டு செய்த அளவுக்கு நான் ஒன்னும் புத்தி மலிக்கு போய் அலையல. ஆமா, என்கிட்ட ஏன் கேட்டு செய்ய போறிய? உங்களுக்கு எல்லாரும் இருக்கோ, நான் அடுத்தவ தானே, நேரத்து வந்தவ தானே, மத்த எல்லாரும் தான் உங்களுக்கு முக்கியம். நான் ஒருத்தையும் உங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. நான் பேசவே கூடாது, என் பேச்சுக்கு மதிப்பே கிடையாது. ஒரு சேலை எடுத்துட கூட இந்த வீட்டுல நீதான் கிடையாது. நான் என்னத்துக்கு வாழ்றதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு மதிப்பு இல்லாத வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும்? போறேன், நான் எங்கேயாச்சும் போய் தொலைனேன், கிணத்துலயோ குளத்துலயோ வந்து சாவுனேன். காக்கா மண்டே ஒரு வார்த்தை போவாதான் நில்லுன்னு சொல்றானு பாரு. போனா போட்டோம்னா நிக்கான். இவனை இப்படியே விடக்கூடாது. என்ன அப்படியே பார்த்துட்டு நிக்கியே? போய் சேர்ந்தா நல்லதுன்னு நினைக்கலோ? நீ எங்க போய் சேர்வா? இருக்கவளெல்லாம் போட்டு தள்ளிட்டு தான் நீ போவ. அப்படிப்பட்ட ஆள் நீ. நீ போறன்னு அந்த நீ இழுத்து கூப்பிடணுமோ? போனா எங்கனாலும் போ, ஒன்னும் கவலை இல்ல. அப்படியா? அப்ப நான் எங்கயாவது போய் சேர்ந்துவே நிம்மதியா இருக்கலாம் தான் இருக்கே. அப்படின்னா உங்க அப்படி நிம்மதியா விட்டு நான் கஷ்டப்படணும் எனக்கு அவசியம் கிடையாது. நான் இங்கதான் இருப்பேன். ஆனா வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டேன், சோறு பங்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு சேலை எடுக்க ஒரு 2000 ரூபாய் கையில தந்தாதான் எந்த வேலையும் நடக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிருவேன். தர போறீங்களா? என்ன செய்ய போறியா? சை, எல்லாம் என் தலை எழுத்து. இப்ப என் கையில காசு இல்ல. சாயந்தரமா ஏடிஎம்ல தான் போய் எடுத்துட்டு வரணும். ஏன் அந்த தெருமுக்குல தானே ஏடிஎம் இருக்கு, போய் எடுத்து என் கையில கொடுத்துருங்க. சாயங்காலம் நாளைக்கு நாளா கழிச்சு அப்படியே இந்த மாசத்தை ஓட்டிடலாம்னு பாக்கியலோ? இப்பவே என் கைக்கு துட்டு வந்தாகணும். போய் தொலைனேன். மப்பளர் மண்டையன் கொஞ்சம் விட்டு என்ன வீட்டை விட்டே துரத்திருப்பான். அக்கா தங்கச்சி இருக்கு அள்ளி விடனா எம்பிட்டு நாள் அள்ளி விடுதானே? கெட்டின பொண்டாட்டிக்கு ஒரு சேர் எடுக்கிறதுக்கு வயிற்றுச்சலா இருக்கு. என்ன பிறவியலோ? அப்பா உட்கார்ந்த பிறதான் தெரியுது என்ன கத்து கத்திருக்கோம்னு. கை காலெல்லாம் படப்படன்னு வருது. ஒரு 2000 துட்டுக்கு எப்படியெல்லாம் கத்தி கத்தி சாவண்டி இருக்கு. சாந்தியக்கா, உள்ள வா சின்ன பொண்ணு, இங்கதான் இருக்கேன். வா சின்ன பொண்ணு, என்ன காலையிலேயே வந்திருக்கா? வீட்டுக்காரெல்லாம் வேலை போயிட்டாரா? ஆமாக்கா அனுப்பி வச்சாச்சு. உங்க வீட்டுல பிள்ளைகள் பள்ளியிடம் போயிடுதா? ஆமா, இப்பதான் போறா. விஷயம் இல்லாம காலையிலேயே வரமாட்டே சின்ன பொண்ணு, என்ன விஷயம்? ஆமாக்கா, என் மாமியார் கல்வி தான் அனுப்பி விட்டுச்சு. மாமியார் அனுப்பி விட்டுச்சா? என்ன? ஒன்னும் இல்லக்கா, இந்த மல்லியாக்கா இருக்கல்ல, அவகிட்ட என் மாமியார் குழுவில் லோன் எடுத்திருந்தாலாம். அந்த குழு போன வாரத்தோட முடிஞ்சிட்டுன்னு நினைச்சிட்டாலாம். இந்த வாரமும் இருக்குன்னு இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கேன் மாமியாருக்கு. அந்த அன்னைக்கு இப்போ கெட்டதுக்கு ரூபா இல்லை. என் வீட்டுக்காருக்கும் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் சம்பளம் போடுவாங்க. அதான் யார்ட்டையா கேட்டு வருமென்ட்டு வந்தேன். என்ன சொல்லியா சின்ன பொண்ணு? உன் மாமியாட்ட தான் கத்த கத்தையா துட்டு இருக்குமே, ஊர் பூரா வட்டி கொட்டு வச்சிருக்கா. பிறவன அவட்டே ரூபா இல்லங்க. அவ கையில ரூபா உண்டுன்னு எனக்கும் தெரியும்க்கா. காலையில வெள்ளத்தாயத்தை வீட்டுக்கு வந்திருந்தாவோ, அவோ குழுவுக்கு கிட்டணும்னு 1000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாவோ. அவ்வளவுதான் வச்சிருந்தாலாம் என் மாமியா. இப்போ இவளுக்கு குழுவுக்கு கிட்டதுக்கு ரூபா இல்லை. அதான் உங்ககிட்ட எதுவும் இருக்குமான்னு கேட்டுட்டு போலாம்னு வந்தேன். ஐயா ஏன்ட்ட போய் கேட்க சின்ன பொண்ணு, நானே 5 சாக்கு வழி இல்லாம உட்காந்துருக்கேன். இன்னும் சம்பளம் வரல பாத்துக்கோ எங்க வீட்லயும். அதான் அப்படியே அசந்து போய் உட்காந்துருக்கேன். எனக்கும் ஏகப்பட்ட செலவு இருக்கு பாத்துக்கோ. அப்படியா? சரிக்கா, அப்ப நான் போய் சரசக்கட்டை இருக்கான்னு கேட்டு வரேன். சரசக்கா வச்சிருப்பா சின்ன பொண்ணு. அவ வீட்டுல நல்ல வசதி பாத்துக்க. எப்பவுமே அவ கையில ரூபா இருந்துட்டே தான் இருக்கும். நம்மள மாதிரியே 5க்கும் 10க்கும் யோசிச்சுக்கிட்டு. சரிக்கா, அப்ப நான் அங்கேயே போய் கேட்கேன். வார என்ன? சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வா. வா சின்ன பொண்ணு. ஐயோ, அந்த ஆளு ரூபாய் வேற கொண்டு வந்திருக்காரு. இப்ப இவ பார்த்தானா நம்ம கேவலமா நினைப்பாளே. ஆமாண்ணே, இப்பதான் வந்தேன். எங்க போயிட்டு வரியா? எங்க போவேன்? அங்க பக்கத்துல இருக்க ஏடிஎம்க்கு தான் போய் 2000 ரூபாய் எடுத்துட்டு வரேன். எல்லா வீட்லயும் சம்பளம் போட்டாச்சுன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதை செய்யணும் இதை செய்யணும்னு யோசிப்பாவ. என் வீட்டுல இருக்கவளுக்கு பட்டுச்சல் எடுத்தா தான் மாசத்தையே கழிக்க முடியுமா? 2000 ரூபாய்க்கு பட்டுச்சல் எடுத்தா தான் இங்க இருப்பேன், இல்லாட்டா எங்கேயும் போய் குளத்துல வந்து செத்துருவோங்க. பரவாயில்ல, என்ன செய்ய? அதான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தா வச்சு தொலை. சின்ன பொண்ணு, என்னத்துக்கு இப்படி மறைச்சு பாக்கா? நிஜமாவே எனக்கு இவருக்கு சம்பளம் போட்டதே தெரியாது பாத்துக்கோ. உங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இப்படித்தான் விளையாண்டுட்டே இருப்பாரு. அல்மடி, உங்களை பத்தி தெரிஞ்சு உங்க வீட்டுக்கு வந்து ரூபா கட்டம் பத்தியில என் புத்திய செருப்பால் அடிக்கணும். சை, அப்பா போயிட்டா. எங்க இருக்க ரூபாய் எனக்கு தானு கேட்டுவாளோன்னு பயந்தே போனேன். அரிசி ஒரு 250, இது ஒரு 100, 200, 500. சரசக்கா. மாசத்து பண்ணே வந்து இரு. இருக்கட்டுக்கா. என்னக்கா பண்ணிட்டு இருக்கிய? மாசம் பிறந்துட்டு பத்தியா மல்லிகை கணக்கான்ட்ட கணக்கு முடிக்கணும். அதான் எவ்வளவு வாங்கினேன் என்ன ஏதுன்னு கணக்கு பார்த்து ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பிள்ளையெல்லாம் பள்ளியிடம் போயிடுதாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, அவ்வளோலாம் போய் தான் நிம்மதியா உட்காந்து கணக்கு பார்க்க முடியுது. சரி சரி. உன் வீட்டுல எல்லா வேலையும் முடிஞ்சிட்டா சின்ன பொண்ணு? கொஞ்சம் வேலை கிடக்குக்கா. ஏன் ஒரு மாதிரி பேச? கலகலன்னு பேசுவியா? என்னாச்சு? காலையிலேயே வந்திருக்க, எதுவும் சண்டையா? இல்லக்கா, என் மாமியா குழுவில் ரூபா எடுத்திருக்காளாம். அதுக்கு கெட்டணுமா. இப்போ ரூபா இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னுது. யார்ட்டையா வாங்கிட்டு வான்னு சொன்னுது. அதான் கேட்கலாமான்ட்டு வந்தேன். அப்படியா? எவ்வளவு? 1000 ரூபா கட்டணுமாக்கா. அந்த மல்லிகா காட்டை தான் சீட்டு போட்டிருக்காவோ. யாரு மல்லிகாட்டையே போட்டுக்காவோ? ஒரு வாரம் கட்டட்டான அவ வாரத்தான் வந்துருவாளே. ஆமாக்கா, அதான் எங்கேயாச்சும் போய் வாங்கிட்டு வருமேன்ட்டு வந்தேன். சரி இப்ப இரு, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்லக்கா, நீங்களே மல்லிகை கடை கொடுக்கறதுக்கு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிய. ஆமா, இப்ப என்ன இருக்க காசுல கொஞ்சம் கூட குறைய இருக்கும், பாத்துக்கிடலாம். உன் மாமியார் பெரிய மனுஷி பத்தி அவ வேணாங்கன்னே கேள்வி கேட்பா. அந்த மல்லியாட்டெல்லாம் வாங்கிருக்கே கூடாது. முதல்ல அவட்டெல்லாம் வரசலையே வைக்க வேண்டாம்னு சொல்லு. அவெல்லாம் பணம்னு பியாய் பிடிச்ச அலையதவா. ஒரு வாரம் கட்டட்டாலும் வையேன் வரத்தா வந்துருவா. நான் ரூபா எடுத்தாரே கொண்டு போய் மத்தையிட்ட குடிச்சின பொண்ணு. சரிக்கா. என்ன இருந்துக்க, நான் வாரேன்.
என்ன சின்ன பொண்ணே வாங்கிக்கோ. ஆ சரிக்கா. ஏக்கா தேங்க்ஸுக்கா. ஆமா தேங்க்ஸ். எவ்வளவோ நல்லா பேசுதா. அதுக்கு இல்லக்கா, யார் இந்த காலத்துல மத்தவங்க கஷ்டம் அறிஞ்சு ரூபா தராவோ, நீங்க கேட்டவனே தூக்கி தரியல, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது எப்படி சின்ன பொண்ணு, நம்ம ஒன்னா பண்ணா பழகிட்டு உனக்கு ஒரு கஷ்டம் அது என் கஷ்டம் இல்லையா? இல்லக்கா, நாங்க வரமுன்னு சாந்தியக்கா வீட்டுக்கு போய் ஒரு வாட்டி கேட்போமேனு கேட்க போனேன் பாத்துக்கோங்க. ரூபாயை வச்சுக்கிட்டே இல்லைன்ட்டாவுக்கா என்கிட்ட. ஏன்டா கேட்டோம்னு ஆயிட்டு. ஐயே அப்படியா? நீ ஏன் அங்க போறா சின்ன பொண்ணு? அவ பத்தி தெரிஞ்சதானே, நீ நேரா இங்க வந்திருக்கலாம்ல. வார வழியில அவ வீடு தானக்கா முதல்ல இருக்கு. சரி போய் ஒரு வார்த்தை கேட்போமேனு தான் கேட்டேன். சரி, அவ பத்தி தெரிஞ்சதானே, இதெல்லாம் பெருசா நினைக்காத. அவன் மாமியார்ட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காது, அது நேரா போய் என்னத்தையும் கேட்ட போகுது. சரிக்கா. சரி நேரத்தோட கொண்டு போய் குடு சின்ன பொண்ணு, இல்லாட்டா நான் மல்லியா வீட்டுக்கே வந்துருவா, என்னாச்சு ஏதாச்சுன்னு. சரிக்கா வார என்ன. போயிட்டு வா. எவ்வளவு நேரம் ஆகுது, போனவள இன்னும் ஆளை காணுமே. என் மாடி வந்துட்டா. பாமரமான ரூபா கிடைச்சிட்டா. கிடைச்சிட்டு தே. யாரு கொடுத்தா? சாந்தியா? இல்ல தே, சரசக்கா கொடுத்தாவ. அப்படியா? சரி சரி, நல்ல விஷயம். தாமரமோட சீக்கிரமா போய் கட்டிட்டு வந்துருதே. என்னங்க சரி மருமோல, நாமே கட்டிட்டு வந்துருது. என்ன புயல் வேகத்துல மறைஞ்சிட்டா. சரி அந்த ஆள்கிட்ட ஒரு போன் போட்டு நெசத்திலேயே அவர் தான் வாங்கினாரா என்ன செஞ்சாருன்னு கேட்போம். ஹலோ. ஹலோ, என்ன சின்ன பொண்ணு இப்போ போன் போட்டிருக்க? ஒண்ணும் இல்லைங்க, சும்மாதான். ஆமா, குழுவில் ஏதோ லோன் எடுக்க சொல்லியிருக்கீங்களோ அத்தைய? இல்லையே, அப்படி எதுவும் நான் சொல்லலையே. ஏங்க நிஜமாவே உங்களுக்கு லோன் எடுக்க சொல்லி நீங்க சொல்லவே இல்லையா? இல்ல சின்ன பொண்ணு, நான் ஏன் சொல்ல போறேன்? அப்படின்னாலும் உனக்கு தெரியாம எப்படி சொல்லுவேன்? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பேரா பேசுன. மாமியார் கழுவி வரட்டும், என்னையவே ஏமாத்திட்டலாம் நீ. இவருக்கு கொடுக்கலன்னா யாரு கொடுத்துருப்பா? கண்டிப்பா மவாக்காரிக்கு தான் எடுத்து கொடுத்துருப்பா. மவாக்காரிக்கு லோன் எடுத்து வார வாரம் 1000 ரூபாய் கட்டுதானா, அப்ப எந்த அளவுக்கு அவளுக்கு லட்ச லட்சமா எடுத்து கொடுத்துருப்பா. இவா வரட்டும், இன்னைக்கு இருக்கு கிளவிக்கு. மர்மலா என்ன மர்மலா ஒரு மாதிரி முடிய உருட்டிக்கிட்டு நிக்க? இப்பதான் என் புருஷங்காரனுக்கு போன் போட்டு பேசிட்டு நிக்கேன். அப்படியா? என்ன சொன்னா? எத்தனை மணிக்கு வரானா மத்தியானம் சாப்பிட? அவரு சாப்பிடியே இருக்கட்டும், உங்களுக்கு தான் விருந்து வைக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என் மர்ம அன்னைக்கு என்ன நல்ல குணமா நடந்துக்கிட்டா. காலையில எனக்காண்டி பறந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. இப்ப விருந்து வைக்க போறாளாமே. சின்ன பொண்ணு, இந்த ஊர்லயே ஏன் அந்த ஊர்ல என்ன, இந்த உலகத்திலேயே உன்னை விட நல்ல மர்மம் எவளுக்குமே கிடையாது சின்ன பொண்ணு. ஆமா, என்ன போல ஒரு கேனச்சி எந்த ஊர்ல இருப்பா? என்னாச்சு மருமல? ஒரு படியா மோரையெல்லாம் கொணிக்கிட்டு என்னமோ மாதிரி பேசியா? அம்மா, லோன் பணத்தை எடுத்து உங்க அவளுக்கு என்ன வாங்கி கொடுத்திய? அதை கேக்கியா? உன் நாத்தனாருக்கு நெக்லஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏதோ மாங்காய் நெக்லஸ் மாதிரி பார்த்தாலாம், அதை கேணும்னு கேட்டா. அதுக்கு தான் வாங்கி கொடுத்தேன். மருமல, நீ என்ன கேட்ட? லோன் காசுல உங்க மவளுக்கு என்ன வாங்கி கொடுத்தியன்னு கேட்டேன். உங்க மவன் கிட்ட போன் பேசணும்னு சொன்னோம்ல, லோன் விஷயமா தான் பேசினேன். அவரு லோன் எடுக்கவே சொல்லலன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, தவளை தான் வாயில கெடுங்க மாதிரி என் வாயாலே எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. ஏத்தே, உங்களுக்கு எவ்வளவு இருந்தா நீங்க உங்க மவளுக்கு எடுத்து கொடுத்த லோனுக்கு என்னையவே வீடு விட கடன் வாங்க வச்சிருப்பிய. ஐயோ, இப்ப என்ன செய்யணும் தெரியலையே. லேசா மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சிட வேண்டியதான். மருமல, அது வந்து ஏத்தே, கிழவிக்கு என்னாச்சுன்னு தெரியலையா? கேட்கும் போதே மயங்கி விழுந்துட்டால. ஏத்தே என்னங்க தே? ஏத்தே, ஏன் அப்படி கிடக்கிய? கடவுளே, போய் சேர்ந்துட்டானா இந்த பழியை என்னால தாங்க முடியாத. ஏத்தே எந்திங்க தே. இந்த லோனை பத்தி நான் கேட்க மாட்டேன். எந்திங்க தே. இது சத்தியமா அதை பத்தி வாயே திறக்க மாட்டேன். எந்திரிச்சுங்க தே, நல்லா இருப்பே. எந்திங்க தே. சின்னமணி, சத்தியமா அதை பத்தி வாயை திறக்க மாட்டல. எனக்கு ஒண்ணு இல்ல மருமல, சும்மா எனக்கு ஏதாவது ஆச்சு, நான் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பிறகு லோனை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சொன்னாக்கல மத்தியானத்துக்கு ஏதாவது விருந்து ரெடி பண்ணு, நான் அப்படியே வெளில போயிட்டாரேன். சரியா? அட பேதற போவா, ஒரு நிமிஷம் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்ட. இவ படுத்துற பாட்டு எனக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கு. விருந்து வைன்னு சொல்லிட்டு போறா பேரு. பாத்திலா மக்களே, மாமியாக்கறி பண்ண கூத்த. ஒரு நிமிஷம் என்னவே நடிச்சு ஏமாத்திட்டால. அது சரி, ஏமாறுறதுன்னா நம்மளுக்கு புதுசா? போய் தொலைதா, அவ எனக்கு திருந்த போறா. அப்புறம் வழக்கமா சொல்லுதான், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க சொந்த பந்தம் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்போம். என்ன?